இந்த 3மே நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாது. இளமை, ஆரோக்கியம், நேரம். இந்த 3மே போனதுக்கு அப்புறம் தான் இதோட அருமை நம்மளுக்கு தெரிய வரும். இது எல்லாமே நம்ம கையில் இருக்கும்போதே எதையும் வீணாக்காம உங்களோட இலக்குகளை அடையிறதுல ஒரு முனைப்போடு செயல்படுங்க. இதில் எதை இழந்தாலும் அதை மீண்டும் பெற முடியாது. உங்களோட பாதிப்புகளில் இருந்து நீங்கள் மீண்டு வரவும் முடியாது. உங்களோட நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஆசைகளை அடையிறதுக்கு தான் எதிர்காலம் தேவை. ஆனந்தமாக வாழ்கிறதுக்கு நிகழ்காலமே நம்மளுக்கு போதுமானது. எந்த நிலையிலும் உங்களோட மகிழ்ச்சியை எது ஒன்றும் பாதிக்காமல் பார்த்துக்கோங்க. ஒருத்தர் உங்களால் இதை செய்ய முடியும், செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்லுற விஷயத்த வெற்றிகரமாக செய்து முடிக்கிறத விட ஒருத்தர் உங்களால் இதை உன்னால் செய்ய முடியாது, நீ இதுக்கு தகுதியற்றவன் அப்படின்னு எதை சொல்கிறாங்களோ அதை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்கிறதுல தான் இருக்குது உங்களோட சாதனை. வெற்றி எல்லாருக்குமே எளிதாக கிடைக்கிறது இல்லை. அதுக்காக நேரமும் காலமும் பார்க்காம உழைக்கிறவங்களுக்கு தான் வெற்றியானது எளிதாக பற்றி கொள்ளுது. எப்போ உங்களுக்கு பேசவும் சிரிக்கவும் கூட நேரம் இல்லாமல் போகுதோ அப்போ தான் நீங்கள் வெற்றியை நோக்கி நெருங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசனை செய்யுங்க. உங்களோட உழைப்பை நம்பி ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த முடிவு நல்ல மாற்றத்தை தரும் அப்படின்னு கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நம்பிடுங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் மாறிய ஆட்டங்கள் கூட இங்கே உண்டு. நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். எந்த நேரத்தில் எதை செய்யணும், எந்த நேரத்தில் எதை தவிர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். மிகப்பெரிய பிரச்சனையை கண்டு பயந்து நடுங்காதீங்க. என்னோட பிரச்சனை ரொம்ப பெருசு தான், ஆனால் அதை காட்டிலும் நான் ரொம்ப பெரியவன் அப்படின்ற மனநிலையை வளர்த்துக்கோங்க. உங்களோட உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்கள் உயர்வுக்கான வாய்ப்பை உங்களோட வாழ்க்கை ஒரு நாள் நிச்சயம் உங்களுக்கு கொடுக்கும். அதை பிடிச்சிக்கிட்டு உங்களோட கனவுகள் அனைத்தையும் நிஜமாக்கிக்கோங்க. என்னால் முடியும் அப்படின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவங்க எந்த சூழ்நிலையிலையும் யாரோட உதவியையும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க மாட்டாங்க. உறுதியான மனுஷங்க தாங்கள் சந்திக்கிற தோல்விகளை தோல்விகளாகவே எடுத்துக்கிறதில்ல. அவங்க போகிற பாதையில் கற்றுக்கொள்கிற பாடங்களை மட்டுமே தோல்வியாக எடுத்துக்கிறாங்க. அதனால தான் அவங்க மிகப்பெரிய சாதனைகளை கூட மிக எளிதாக அடைஞ்சிடுறாங்க. உங்களோட இலக்கை அடைகிறதுக்கு உங்களோட அறிவை விட முக்கியமானது உங்களோட விருப்பம்தான். உங்களோட விருப்பம் இல்லாமல் எது ஒன்றையும் உங்களால் அடையவே முடியாது. எல்லோரோட வார்த்தைகளுக்குமே மதிப்பளிச்சிடாதீங்க. அனுபவங்கள் இல்லாமல் சொல்லப்படுற எந்த ஒரு வார்த்தையும் பயனற்றது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளவு தான் கடினமாக உழைச்சாலும் உங்களோட உடலும் மனமும் சோர்வடையாமல் இருக்குது அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு மிக பிடிச்சமான வேலை அப்படின்றத. பெருசாக யோசிங்க, சிறுசாக தொடங்குங்க. ஒரே நாளில் உயர்ந்துட முடியாது அப்படின்றத மட்டும் மனசில் வச்சு செயல்படுங்க. வாழ்க்கை மனுஷனுக்கு தொடர்ந்து வழங்கிக்கிட்டு இருக்கிற வாய்ப்பு தான் நாளைய பொழுது. ஸோ உங்களோட 2வது வாய்ப்பையாவது கரெக்டாக செயல்படுத்துங்க. எல்லாரையுமே திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாரையுமே திருப்திப்பட வைக்க நினைக்கிறவங்களால வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது. இல்லாததை நினச்சி ஏங்காமல் இருக்கிறத வச்சு பொறுப்போட வாழ்ந்தா எந்த நிலையிலையும் தன்னிலை மாறாமல் வாழலாம். ஒவ்வொரு தொடக்கத்தோட முடிவையும் உங்களோட நம்பிக்கையும் முயற்சியையும் தான் தீர்மானிக்குது அப்படின்றத ஒருபோதும் மறந்துடாதீங்க. எந்த இலக்குமே இல்லாமல் உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து கழிச்சிட்டு இருக்காதீங்க. இலக்குகளே இல்லாத ஒருத்தன் திசை காட்டி இல்லாமல் பயணிக்கிற மாலுமியை போல இருக்கிறான் அப்படின்றது தான் இங்கே மறுக்க முடியாத உண்மையும் கூட. உங்களோட ஒவ்வொரு அனுபவத்துலேயுமே ஒரு நல்லதும் இருக்கும், ஒரு கெட்டதும் இருக்கும். அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ற செயல்முறையில் அடங்கியிருக்கு உங்களோட எதிர்கால வாழ்க்கையோட வெற்றிக்கான ரகசியம். சின்ன குழந்தைக்கு தெரியாது ஓடும்போது விழுந்துருவோம் அப்படின்னு. ஆனால் தடுக்கி விழுந்தாலும் தன்னை தாங்கி பிடிச்சிக்க தன் தந்தையோட கரம் கூட இருக்கும் அப்படின்னு தெரியும்.
அது மாதிரி தான் வெற்றியை நோக்கி ஓடும்போது தோல்வியால் நீங்கள் தடுக்கி விழுந்தாலும் உன்னோட தன்னம்பிக்கை அப்படின்றதோட துணை இருந்தா நீங்கள் வெல்றத யாராலையும் தடுக்க முடியாது. உங்களுக்கு நேர அவமானங்கள் எல்லாமே வெறும் அவமானங்கள் இல்லை, அது நீங்கள் மிகப்பெரிய அளவில் முன்னேற கடவுள் உங்களுக்கு அளிக்கிற ஒரு வாய்ப்பு அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு அவமானமும் உங்களோட வெற்றியை நோக்கிய ஒரு படிக்கட்டு தான் அப்படின்றத மறந்துடாதீங்க. எது வரைக்கும் தோத்துக்கிட்டே இருப்பீங்க? எல்லா தோல்விகளுக்கும் ஒரு முடிவு உண்டு. தோல்வி கூட ஒரு நாள் உங்ககிட்ட தோத்து போகும். இங்கே தோல்வி மட்டுமே தொடர்கரை கதையாக இருக்க போகிறது இல்லை. அடுத்து இருக்கிறது உங்களோட வெற்றி மட்டும்தான். உங்களோட முயற்சியை மட்டும் நிறுத்தாமல் தன்னம்பிக்கையோட முயற்சி செய்யுங்க. நம்மளோட வாழ்க்கையில் வெற்றி அப்படின்ற கதவை திறக்கிறதுக்கான சாவி நம்மக்கிட்ட தான் இருக்குது. அந்த தன்னம்பிக்கை அப்படின்ற சாவியை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கும் போது வெற்றி நம்மக்கிட்ட கண்டிப்பாக வந்து சேரும். வெற்றி இலக்கை எளிதில் அடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. உங்களோட கனவுகளை நிரந்தரமாக பின்பற்றுங்க. அப்போ தான் பல அதிசயங்கள் உங்களோட வாழ்க்கையில் உண்டாகும். தோல்வி அடைஞ்சவங்க செய்ய விரும்பாத ஒரு செயலை வெற்றி அடைஞ்சவங்க செய்ய விரும்புகிறாங்க. இதுதான் தோல்வி ஆனவங்களுக்கும் வெற்றியாளருக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் பேசுகிறத எப்போதுமே தெளிவாக பேசுங்க. மற்றவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரணும் அப்படின்னா எப்போவுமே நீங்கள் தெளிவாக பேச பழகிக்கோங்க. எது நடந்தாலும் உங்களோட அடையாளத்தை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க. அதுதான் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். முயற்சி ஒன்றை மட்டும் நீங்கள் கைவிடாத வர நீங்கள் 1000 முறை தோல்வி அடைஞ்சாலும் அடுத்ததாக நீங்கள் வெற்றி அடைய போகிறது நிச்சயம். ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதி தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. மாற்றங்கள் நிகழ்ந்தா அதை ஏற்றுக்கோங்க. மனம் உடஞ்சிடாதீங்க. இது உங்களோட வாழ்க்கை. உங்களோட வாழ்க்கையை செதுக்கிற உளியை நீங்கள் உங்களோட கையில் தான் வச்சுக்கணும். உங்களுக்கான உளியை மற்றவங்க கையில் கொடுத்தா அவங்க விரும்பினதை தான் சிலையாக செதுக்குவாங்க. உங்களுக்கான உளியை நீங்கள் உங்கள் கையில் எடுத்து உங்களுக்கு விருப்பமான சிலையை செதுக்குங்க. உங்களோட வாழ்க்கையை நீங்கள் விரும்பினபடி அமைச்சுக்கோங்க. நீங்கள் பல நேரத்தில் தோத்து விடுறதுக்கு காரணம் நீங்கள் செய்ய இருக்கிற காரியத்தை பற்றி பல பேர்கிட்ட ஆலோசனை கேட்கறது தான். நீங்கள் செய்ய நினைக்கிறத செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ரகசியமாக வச்சுருங்க. உங்களுக்கு சரின்னு பட்டதை நேர்த்தியாகவும் நம்பிக்கையாகவும் செய்யுங்க. உங்களோட திட்டத்தை எல்லார்கிட்டையும் சொல்கிறது தான் உங்களோட தோல்விக்கான மிகப்பெரிய காரணம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் எத்தனை தான் சோதனை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. கடவுள் எப்போவுமே உங்கள் கூட இருக்கிறாரு. ஏதோ ஒரு வழியில் உங்களை காப்பாற்றுவார், இல்லைன்னா ஏதாவது ஒன்றை கற்றுக் கொடுப்பாரு. நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார் அப்படின்றத நம்புங்க. நீங்கள் செய்கிற வேலையை பற்றி ஒருபோதும் வெட்கப்பட வேண்டாம். மக்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு இந்த சமூகத்துக்கு பதில் அளிக்கிறத விட உங்களோட அன்பான குடும்பத்தை கவனிச்சுக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை இருக்குது. நீங்கள் நொடிஞ்சு போய் நிற்கதியாக நிற்கும்போது உங்களை பார்த்து கேலி கிண்டல் செய்த யாரும் உங்களுக்கு வந்து உதவ போகிறதில்லை அப்படின்றத மட்டும் மனசில் வச்சு செயல்படுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு எங்கிட்ட ரீச் ஆகும். தேங்க்யூ. இந்த மூணுமே நம்ம கிட்ட இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாது. இளமை,